மலைக்கு கீழே பசுமை நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காடு பல பறவைகளின் வீடாக இருந்தது. அங்கே பல வகை பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. கிளிகள் மரங்களில் கீச்சு கீச் என்று பேசிக் கொண்டிருக்கும். குயில்கள் இனிய குரலில் பாடும். மயில்கள் மழை வந்தால் இறகுகளை விரித்து ஆடும். சிட்டுக்குருவிகள் சிறு கூண்டுகளில் குடும்பமாக வாழும். ஆந்தை இரவில் காவலாளியாக இருக்கும். கழுகு உயரமாக பறந்து காடை கவனிக்கும். எல்லா பறவைகளும் ஒற்றுமையாக இருந்ததால் அந்த காடு அமைதியாக இருந்தது. ஒரு நாள் கடுமையான வறட்சி வந்தது. ஆறு உலர்ந்து போனது. மரங்களில் பழங்களும் குறைந்துவிட்டன. பறவைகளுக்குள் பயம் வந்தது. காகம் சொன்னது, எல்லாரும் தனித்தனியாக பறந்து போனால் தப்பிச்சிடலாம். கழுகு சொன்னது, பலவீனமான பறவைகள் தாங்க மாட்டாங்க, வலிமையானவங்க மட்டும் வாழட்டும். அதை கேட்ட சிட்டுக்குருவி அழுதது. எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்க சின்னவங்க தான், ஆனா உங்களுக்கு தேவையானவங்க. அப்ப குயில் மென்மையாக சொன்னது, ஒற்றுமை இருந்தாதான் உயிர் காப்போம். அதை கேட்ட ஆந்தை, இரவில் நான் பார்த்தேன், மலைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏரி இருக்குது என்றது. மயில் உடனே சொன்னது, அப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே போகலாம். அனைத்து பறவைகளும் சேர்ந்து பயணம் தொடங்கின. சின்ன சிட்டுக்குருவிகளை நாரை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டது. கிளிகள் வழியிலே பழம் கண்டுபிடித்து எல்லாருக்கும் சொன்னது. காகம் தண்ணீர் கிடைக்கும் இடங்களை தேடி காட்டியது. கழுகு மேலிருந்து ஆபத்தை கவனித்தது. பல நாட்களுக்குப் பிறகு எல்லா பறவைகளும் பாதுகாப்பாக ஏரியை அடைந்தன. அங்கே தண்ணீர், உணவு, நிழல் எல்லாம் இருந்தது. எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கின. கழுகு தன் தவறை உணர்ந்து சொன்னது, வலிமை மட்டும் போதாது, ஒற்றுமைதான் உண்மையான பலம். அந்த நாளிலிருந்து அந்த காடு மட்டுமல்ல, அந்த ஏரியும் பறவைகளின் ஒற்றுமை ஏரி என்று அழைக்கப்பட்டது.